Dear friends, very warm welcome to all. This is Dhanveer from Exclusive Mathematics. Today the topic we are going to look at class 11 trigonometry, example number 3.18. Already நம்ம 3.17 முடிச்சிருந்தோம். 3.17 முடிச்சிருந்தோம். அதோட தொடர்ச்சியா இந்த வீடியோ பார்க்குறோம். இந்த வீடியோவில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான்னு தெரிஞ்சுட்டு எப்படி டயக்ராம் போடுறது, எப்படி ப்ராப்ளத்துல இருந்து என்னென்ன இன்புட்ஸ் எடுக்கிறோம், எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றது நான் சொல்லியிருக்கேன். பாயிண்ட் ஏ 9,12 9,12 ஒரு பாயிண்ட் இருக்குது. ரொட்டேட்ஸ் அரௌண்ட் தி ஆரிஜின், ரொட்டேட்ஸ் அரௌண்ட் தி ஆரிஜின். இப்போ இது வந்து ஒரு கிராஃப். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். இது எக்ஸ் வேல்யூ, இது ஒய் வேல்யூ. இப்போ 9,12ங்கிற பாயிண்ட் வந்து அப்ராக்சிமேட்டா கிராஃப்ல பிளாட் பண்ணுங்க. கிராஃப் நோட்ல பிளாட் பண்ற மாதிரி பிளாட் பண்ண முடியாது, அப்ராக்சிமேட்டா தான் பிளாட் பண்ணணும். ரெண்டுமே பாசிட்டிவ் வேல்யூங்கிறது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கும். ஸோ 9,12 அந்த 9,12ங்கிற பாயிண்டையும் இந்த ஆரிஜினையும் ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணி கிடைக்கிறது தான் ரேடியஸ். இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வீடியோ லெசன்ஸ் பார்த்துருக்கோம். யூனிட் சர்க்கிளை யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம், சர்க்கிளை யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம். சர்க்கிளோட ஈக்குவேஷன் x² + y² = r². சர்க்கிளோட பாராமெட்ரிக் ஃபார்ம், அதாவது போலார் கோஆர்டினேட்ஸ் வந்து r cos θ, r sin θ. இதுதான் சர்க்கிளுக்கு. இப்ப இந்த ஆரிஜினையும் அந்த பாயிண்டையும் ஜாயின் பண்ணி கிடைக்கிற லைன் இதுதான் இந்த லைன். இந்த லைன் வந்து எக்ஸ் ஆக்சிஸோட மேக் பண்ற ஆங்கிள் வந்து θ அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த டெர்மினல் சைடு தான் டெர்மினல் சைடு, இந்த லைன் தான். இது ரொட்டேட் ஆகி இங்க வருது. அப்ப ஆங்கிள் வந்து 60 டிகிரி. 60 டிகிரி ரொட்டேட் ஆகுதா சம்ல சொல்றாங்க. Plane throw 60 degree in the anti-clockwise direction. Anti-clockwise direction. இது பாயிண்ட் A, anti-clockwise directionல போய் பாயிண்ட் B ஜெனரேட் பண்ணுது. பாயிண்ட் B ஜெனரேட் பண்ணுது. அப்ப இந்த ஆங்கிள் வந்து 60, இது ஏற்கனவே θ. டோட்டல் ஆங்கிள் இனிஷியல் சைடுல இருந்து டெர்மினல் சைடுக்குள்ள டோட்டல் ஆங்கிள் வந்து என்னது? 60 plus θ. 60 plus θ. அது மாதிரி போலார் கோஆர்டினேட்ஸ், இது சர்க்கிள் தான் ஃபார்ம் பண்ணும். சர்க்கிள் தான் இது சர்க்கிள் தான் ஃபார்ம் பண்ணும். சோ போலார் கோஆர்டினேட்ஸ், இது பாராமெட்ரிக் ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள் r cos θ, r sin θ. r cos θ = 9, r sin θ = 12. இப்போ நம்ம r ஃபைண்ட் அவுட் பண்ணனும். rங்கிறது என்னது? இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதுதான் ரேடியஸ். So radius r வேணும்னா r = √(x² + y²). adjacent side square plus opposite side square. அதை யூஸ் பண்ணி r ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கங்க. r = 15. இது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். r = √(x² + y²). அப்ப r வேல்யூ வந்து 15. So 15 cos θ = 9, 15 sin θ = 12. So polar coordinates a of r cos θ, r sin θ. r வேல்யூ 15ங்கிறதுனால 15 cos θ, 15 sin θ = point A 9,12. 9,12. இந்த பாயிண்ட் A தான் என்னது? இந்த டெர்மினல் சைடு தான் மூவ் ஆகி Bங்கிற பாயிண்ட்க்கு வருது. அப்ப ஆங்கிள் வந்து ஏற்கனவே θ இருந்திருக்கு. 60 டிகிரி மூவ் ஆகி வரனால 60 plus θ, 60 plus θ. அந்த ஆங்கிளை மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். பாயிண்ட் Aக்கு ஆங்கிள் வந்து θ, பாயிண்ட் Bக்கு ஆங்கிள் வந்து θ plus 60. இப்ப இந்த Bங்கிற பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். Find the coordinates of the B ன்னு கேட்டிருக்காங்க. B ல x coordinate வந்து 15 cos of θ plus 60, 15 sin of θ plus 60. So cos of 15 cos of θ plus 60 னா இங்க என்ன ஃபார்முலா யூஸ் பண்றோம்னா cos of A plus B ஃபார்முலா யூஸ் பண்றோம். So cos A cos B minus sin A sin B. A வந்து θ, B வந்து 60. இந்த 15 உள்ள மல்டிப்ளை பண்ணிடுங்க. 15 cos θ நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கோம். 15 cos θ ஓட வேல்யூ வந்து 9. So இந்த 15 cos θ க்கு பதிலா 9 போட்டாச்சு. cos 60 ட்ரையாங்கிள் மெத்தட்னாலும் சரி, ஃபிங்கர் ட்ரிக்னாலும் சரி, ஏதோ ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி cos 60 ஓட வேல்யூ 1/2 ஃபைண்ட் அவுட் பண்ணிருங்க.
அதே மாதிரி 15 sin theta அதோட வேல்யூ வந்து 12. 15 sin theta னா 12. So 15 sin theta க்கு பதிலா 12 போட்டாச்சு. sin 60 க்கு பதிலா √3/2 போட்டாச்சு. இத கட் பண்ணி LCM எடுத்து உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும்னா 3/2 into 3 minus 4√3. அப்ப 15 cos theta 15 cos of theta plus 60 னா 3/2 of 3 minus 4√3. இந்த ஒரு கோர்ஸ்ல LCM எடுக்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ y கோஆர்டினேட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணனும். இங்க நான் ரஃபா வொர்க் அவுட் பண்றேன். y கோஆர்டினேட்டை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது? சிம்பிள் தான். அதே ப்ரொசீஜர் தான். ஆனா sin of a plus b ஃபார்முலா யூஸ் பண்ணனும். sin of a plus b ஃபார்முலா யூஸ் பண்ணனும். இப்போ பாருங்க 15 sin theta plus 60 இது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சிம்பிளா சொல்றேன். 15 sin of a plus b னா sin a cos b plus cos a sin b. நம்ம பார்த்திருக்கோம். sin னா என்னது? different ratio same symbol. So 15 sin theta cos 60 plus 15 cos theta sin 60. அந்த 15 உள்ள மல்டிப்ளை பண்ணிருங்க. cos எப்படி பண்ணனுமோ அதே ப்ரொசீஜர்ஸ் தான் யூஸ் பண்ண போறோம். So 15 sin theta ஓட வேல்யூ இந்த இருக்கு 12. So 12 cos 60 ஓட வேல்யூ வந்து என்னது? 1/2. cos 60 ஓட வேல்யூ வந்து என்னது? 1/2 plus 15 cos theta. 15 cos theta ஓட வேல்யூ என்னது? 9. sin 60 ஓட வேல்யூ வந்து √3/2. இங்க மைனஸ் இங்க பிளஸ் அதான் டிஃபரன்ஸ். வேற ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. 12 9 மாறி இருக்கும். So 6 2s are 12. So என்ன வரும்? 6 plus 9 √3/2. 6 plus 9 √3/2. இப்ப 6 2s are 12 plus 9 √3/2. நியூமரேட்டர்ல 3 காமனா வெளிய எடுத்தா 4 plus 3√3/2. 4 plus 3√3/2. இதுதான் உங்களுக்கு ரிசல்ட்டா கிடைக்கும். இப்போ இத கோஆர்டினேட் ஃபார்ம்ல எழுதணும். ஏன்னா நம்ம கோஆர்டினேட் b நமக்கு தெரியணும். கோஆர்டினேட் b தான் நமக்கு தெரியணும். சோ கோஆர்டினேட் b என்னது? b ஆஃப் கோஆர்டினேட் b என்னது? 15 cos of theta plus 60 இங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம். அதை எடுத்துக்கிறீங்க. 3/2 3 minus 4√3, கோஆர்டினேட் b ல y கோஆர்டினேட் 15 sin of theta plus 60 தெரியும். 3/2 4 plus 3√3. சோ இதுதான் கோஆர்டினேட் b. அப்ப இந்த சம பொறுத்து மட்டும் நம்ம trigonometry angles 60 டிகிரி கூடிய ட்ரையாங்கிள் யூஸ் பண்ண வேண்டியது வரும். அதுக்கப்புறம் cos of a plus b ஃபார்முலா, sin of a plus b ஃபார்முலா யூஸ் பண்ண வேண்டியது வரும். சர்க்கிள் கூடிய கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். அப்படி எப்படி ஆங்கிள் ரொட்டேட் ஆகுது, எவ்வளவு ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆகுது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்குன்னு எனக்கு தோணுது. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.